கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷம் அதன் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 30வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் காணலாம். இந்த நாட்களிலே உலகமெங்கும் ஊழியக்காரர்களால், கிறிஸ்தவர்களால் சொல்லப்படுகிற ஒரு காரியம், இது கடைசி காலமாய் இருக்கிறது. நாம் பார்க்கிற இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் கடைசி காலத்தின் எச்சரிப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நடைபெறுகிற கொள்ளை நோய்கள், விபத்துக்கள், கொலைகள், கற்பழிப்புகள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கையின் சீற்றங்கள், சமாதான குறைவுகள், குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலைகள், போட்டிகள், பொறாமைகள், இவைகள் அனைத்துமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆயிரம் நாட்கள் நாம் கிறிஸ்தவ உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது கடைசி காலத்தின் எச்சரிப்புகள் என்கிறதான வார்த்தைகளை அநேகம் நாம் கேட்க முடிகிறது. நற்செய்தி கூட்டங்கள், சபைகள், பிரசங்கங்கள் கடைசி காலத்தை எச்சரிக்கிறதாக காணப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற இயேசுவை அறியாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் கூட இது உலகத்தில் நடக்கிற இந்த காரியங்களை பார்த்து, இது கலிகாலம், இது கடைசி காலம், இந்த உலகம் அழிந்து விடும் என்று சொல்லி அவர்களும் நம்புகிற ஒரு சூழ்நிலைதான் இந்த நாட்களே காணப்படுகிறது. ஆக எப்படியோ வேதம் சொல்லுகிறபடி இது ஒரு கடைசி காலம். வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வெகு சீக்கிரம் காணப்படுகிறது. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் ஆகிய நாம் மற்றவர்கள் பயப்படுகிறதை போல இந்த கடைசி காலத்தின் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் முன் அறிவித்திருக்கிறார். பதரையோ அக்கறையிலே சுத்திருக்கிறவராக, கோதுமை மணிகளையோ நிலத்திலே சேர்க்கிறவராக, களஞ்சியத்திலே சேர்க்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினாலே விசுவாசிகளாகிய நாம் ஒரு நல்ல கோதுமை மணியாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அல்லது நாம் வாழுகிற வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையாக காணப்படுவோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகையை குறித்து நாம் பயப்படாமல் அதை சந்தோஷமாக எதிர்நோக்குகிறவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த ஓமையிலே ஆண்டவர் அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அழகாக அவர் அதை நமக்கு வேத வார்த்தைகள் மூலமாக, தம்முடைய போதைகள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதிலே 25வது வசனத்தை, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷன் தன்னுடைய நிலத்திலே நல்ல அருமையான கோதுமை மணிகளை விதைக்கிறான்.
ஆனால் மனுஷர் நித்திரையாய் இருக்கிற, அசதியாக இருக்கிற, விழிப்பா இல்லாத சூழ்நிலையில சத்ருவானவன், அதாவது பொல்லாங்கான், அவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மனுஷ கொலைபதனாக இருக்கிறான், அவன் பொய்யனாக இருக்கிறான், பொய்க்கு பிதமாக இருக்கிறான். அவன் முன்னிடத்திலே நன்மை ஒருபோதும் காணப்பட முடியாது. அவன் தீமை நிறைந்தவன், அவன் குழப்பங்களை செயல்படுத்துகிறவன். ஆகினாலே அவன் அந்த நல்ல கோதுமை மணிகள் விதைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே மனிதர் அசதியாக இருக்கிற வேலையை பார்த்து களைகளை அவன் விளைவித்து விட்டு போய்விடுகிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அந்த நிலத்தின் உரிமையாளனுடைய வேலைக்காரர்கள் தன்னுடைய எஜமானிடத்திலே வந்து சொல்லுகிறதான காரியம், எஜமானரே, எங்கள் உரிமையாளரே அல்லது எங்கள் தலைவரே, நீர் உம்முடைய நிலத்தில் நல்ல விதைகளை தானே விதைத்தீர், அதில் எந்த விதமான சேதாரமும் இல்லையே, அது 100க்கு 100 சரியான நல்ல விதையாகத்தானே அது காணப்பட்டது, பின்னே ஏன் அதிலே களைகள் உருவானது? இப்பொழுது நாங்கள் பார்த்தோம், அதிலே களைகள் அதிகமாக காணப்படுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை அந்த உரிமையாளருடைய வேலைக்காரர்கள் அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடிக்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த எஜமானன் சொல்லுகிற ஒரு காரியம், சத்துரு அதை விதைத்தான், களைகளை நான் விதைக்கவில்லை, களைகளை விதைப்பது என்னுடைய சித்தம் அல்ல, அதை விதைத்தவன் சத்துரு என்று சொல்கிறான். அதாவது அதை விதைத்தவன் பொல்லாங்கான், அதை விதைத்தவன் பிசாசு என்று சொல்லுகிறான். அப்பொழுது இந்த வேலைக்காரர்கள் சொல்லுகிற காரியம், நாங்கள் போய் அதை பிடுங்கி போடட்டுமா? நாங்கள் போய் அந்த களைகளை எல்லாம் உங்களுடைய வயலில் இருந்து அதை பிடுங்கி தூரே எரிந்து விடட்டுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு எஜமானன் சொல்லுகிறான் அடுத்த வசனத்திலே, அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையை கூட வேரோடு பிடுங்காத படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இரண்டையும், கோதுமை மணியும் வளரட்டும், களையும் வளரட்டும். ஏனென்று சொன்னால், களைகளை நீங்கள் பிடுங்கும் போது கோதுமை மணிக்கும் சேதம் உண்டாகும். கோதுமை மணிக்கு எந்த ஒரு சேதமும் வருவது எஜமானுடைய சித்தம் அல்ல. ஆகினாலே கோதுமை மணி எந்த சேதமும் வராதபடி அந்த களைகளும் அதனோடு கூட வளரட்டும், அறுப்பு காலம் மட்டும் அதுவும் சேர்ந்தே வளரட்டும் என்று எஜமானன் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாட்களே நாம் சிந்திக்க வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நிலம் உலகமாய் காணப்படுகிறது. நல்ல விதைகள் ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறார்கள். நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. களைகள் சத்துருவிடத்தில் இருந்து விதைக்கப்பட்டது, அல்லது களைகள் சத்துரு விதைத்தது. அவருடைய எஜமானன் சத்துருவாக இருக்கிறான்.
அல்லது பொல்லாங்கனாய் காணப்படுகிறான். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபதனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். யாராக இயேசு சொல்கிறார்? நீங்கள், அதாவது கலைகள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய விசுவாசினால் உண்டானவர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபதனாக இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பொய்களை தன்னுடைய சுயத்தில் இருந்து எடுத்து பேசுகிறான் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, நாம் சற்று இந்த இடத்தை நாம் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கலைகளாய் இருக்கிறோமா அல்லது நல்ல கோதுமை மணியாய் இருக்கிறோமா? உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் புத்திரராக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒரு நல்ல கோதுமை மணியாக தம்முடைய நிலமாகிய இந்த உலகத்திலே நம்மை விதைத்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்மோடு கூட சத்ருவாகிய பிசாசானவனும் களைகளை விதைத்து வைத்திருக்கிறார். அதாவது நீதிமான்களோடு கூட பொல்லாதவர்களையும் அக்கிரமக்காரர்களையும் கொலைபாதகர்களையும் துன்மார்க்கரையும் இந்த நிலத்திலே விதைத்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல கோதுமை மணியாய் காணப்படுகிறீர்களா அல்லது பிசாசினால் விதைக்கப்பட்ட பொல்லாங்கனால் விதைக்கப்பட்ட பொல்லாங்கானின் புத்திரராய் இருக்கிறீர்களா? வசனம் சொல்கிறது, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான். நிலத்தின் உரிமையாளர் நல்ல கோதுமை மணியை விதைத்த அந்த எஜமானன் தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலே சொல்லுகிறார், அறுப்பு காலத்திலே முதலாவது அறுக்கிறவரிடத்திலே நான் சொல்றதான காரியம் என்னவென்றால், நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியதான காரியம் களைகளை அறுத்து அதை சுட்டரிப்பதற்காக கட்ட வேண்டும். களைகளை அறுத்து அவைகளை சுட்டரிப்பதற்காக கட்டுகளாக கட்டி வைக்க வேண்டும். பிற்பாடு, அதாவது இரண்டாவதாக கோதுமை மணியை அறுவடை செய்ய வேண்டும். அதை என்னுடைய நிலத்திலே அல்லது என்னுடைய களஞ்சியத்திலே நீங்கள் சேர்க்க வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் களையாக காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துன்மார்க்கம் நிறைந்ததாக, பாவம் நிறைந்ததாக, அக்கிரமம் நிறைந்ததாக, கொடியதாக, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு களையாய் காணப்படுகிறீர்கள். உலகத்தின் முடிவிலே சுட்டரிக்கப்படுவதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள். ராஜ்யத்தின் புத்திரர்களோ, அதாவது நீதிமான்கள், நல்ல கோதுமை மணிகளையோ அவர் தம்முடைய களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன்.
அழுகையும் மறுக்கடிப்பும் உண்டாயிருக்கும். நல்ல கோதுமை மணிகளாகிய நீதிமான்களோ பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ விசுவாசிகளே, ஆண்டவர் உங்களிடத்தில் தான் கேட்கிறார். நான் இந்த உலகத்துல உங்களை நல்ல ஒரு கோதுமை மணியாக தானே நான் விதைத்திருக்கிறேன். உங்களை நல்ல கோதுமை மணியாக நான் விதைத்திருக்கிறேன். ஆனால் அந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்படுகிறது? உங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது எனக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இல்லையே. நான் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை உங்களிடத்திலே காணப்படவில்லையே. எரிகிற அக்னி சூளைக்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிற விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் உங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். மட்டுமல்ல, உங்களை அழைக்கிறவராய் காணப்படுகிறார். தம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராக நல்ல கோதுமை மணியாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கிறார். காரணம், உங்களை அவர் நேசிக்கிறார். உங்களிடத்திலே ஒரு அன்பு செலுத்துகிறார். நீங்கள் அழிந்து போவது, நீங்கள் பொல்லாங்கருடைய கையிலே சிக்கி உங்களுடைய வாழ்வை அழித்துக் கொள்வது, நீங்கள் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த அக்னி சூளையிலே தள்ளப்படுவது அவருடைய சித்தம் அல்ல. பிதாவாகிய தேவனுடைய சித்தம். நீங்கள் அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு விசை நாம் சிந்தித்து பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? என்னுடைய வாழ்க்கையில நாட்கள்ல கிறிஸ்துவை அல்லது கிறிஸ்து விரும்புகிறபடி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை காணப்படுகிறதா? நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு நல்ல கோதுமை மணியாக நீதிமானாக வாழ்வர் என்று சொன்னால் வேத வசனம் சொல்கிறது, நீதிமான் பனையை போல் செழிப்பான். ஆம், உங்களுடைய வாழ்க்கை பனை மரத்தை போல செழிப்பான ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். பனை மரம் என்று சொன்னாலே அது எந்த காற்றுக்கும் எந்த புயலுக்கும் அசையாது நிமிர்ந்து நிற்கும். அது எத்தனை ஆண்டுகள் வறட்சியாய் காணப்பட்டாலும் அத்தனை ஆண்டுகளின் வறட்சியையும் தாங்கி செழிப்பாய் வளரும். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் கொந்தளிக்கிறதாய் காணப்பட்டாலும் சரிதான், புயல் அடிக்கிறது மாதிரி காணப்பட்டாலும் சரிதான், வறண்டு போய் காணப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் காணப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நல்ல கோதுமை மணியாய் வாழ்வர் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் உங்களுக்கு ஐஸ்வர்யமான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை உண்டு. உங்களுடைய இந்த உலகத்தின் முடிவிலும் கூட உங்களுடைய வாழ்க்கை மகிமையாக பிதாவுடைய ராஜ்யத்துல நீங்கள் ஒரு ஆளுகை செய்கிறவர்களாக அவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, இயேசு அதற்காகத்தான் உங்களை இந்த நாட்களை அழைக்கிறார். என்னுடைய ராஜ்யத்திற்கு கடந்து வா என்று சொல்லுகிறார். மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அறுப்புக்கு எஜமானன் தம்முடைய அறுவடைக்கு ஆட்களை நியமித்து விட்டார். இது கடைசி காலமாக இருக்கிறது. உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இது கடைசி காலத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரம். துன்மார்க்கர் அந்த நாட்களை குறித்து அழுது புலம்புவார்கள், வேதனைப்படுவார்கள், துக்கிப்பார்கள். நீதிமான்களோ சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்கிறதான உங்களையும் ஆசீர்வதித்து
நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த நாள் வரை வாழ்ந்திருந்தாலும் இன்றே உங்களை அந்த ரட்சிப்புக்கு நேராக, ராஜ்யத்திற்கு நேராக வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. நல்ல எஜமானனாகிய நீர் உம்முடைய நல்ல நிலத்துல நல்ல கோதுமை மணிகளை விதைத்திருக்கிறீர் ஆண்டவரே. விதைத்திருக்கிற ஒவ்வொரு கோதுமை மணிகளும் உம்முடைய ராஜ்யத்துல சேர்க்கப்பட வேண்டும், உம்முடைய களஞ்சியத்துல சேர்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பிதாவே, சத்ருவாகிய பிசாசானவன் இன்னைக்கு அநேகரை கலைகளாக மாற்றி கொண்டிருக்கிறான். மனச கொலை பாதனும் பொல்லாங்கனும் துர் ஆலோசனைகளை கொடுக்கிறவனும் பொய்க்கு பிதகமாக இருக்கிறவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல ஏவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த சத்ருவாகிய பிசாசானவன் அநேகருடைய உள்ளங்கள்ல வஞ்சகங்களை விதைக்கிறார், பொறாமைகளை விதைக்கிறார், எரிச்சல்களை விதைக்கிறார். அது நிமித்தம் அவர்கள் மாத்திரமல்ல, மற்றவருடைய வாழ்க்கையையும் சீரழிக்கிறவனாக அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். தெய்வமே, இப்படிப்பட்ட துன்மார்க்கரையும் அக்கிரம செய்கைக்காரர்களையும் அழைக்கும்படியாகவே நீர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவரை ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறேன். எந்த ஒரு பாவியும் தள்ளாத நேசர் ஆண்டவரே. வாய்வுகளை ரட்சிக்கும்படியாக உலகத்திற்கு வந்த மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொருவரையும் உடைய களஞ்சியத்திலே சேர்த்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் களஞ்சியத்திலே சேர்த்துக் கொள்வீராக ஆண்டவரே. இதோ உங்களுடைய நாள் வெகு சீக்கிரம். இந்த உலகத்திலே நாங்கள் காண்கிற எல்லா காரியங்களும், காட்சிகளும், கேட்கிற வார்த்தைகளும், செய்திகளும் உங்களுடைய வருகையை எங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறதப்பா. உங்களுடைய வருகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான கிருபைகளை, பலனை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். ஒருவர் கூட கைவிடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாதப்பா. ஒருவரும் எரிகிற அக்னி சூளைகளை தள்ளப்படக்கூடாது. எல்லா கலைகளையும் மணியாக மாற்றும், நல்ல கோதுமை மணியாக மாற்றும். உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.